வணக்கம். உச்சநீதிமன்றத்தின் அதிரடியான தீர்ப்பு, திமுகவின் தலைவர் அதிர்ச்சி. நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. முதல்வர் விஜய் அவர்களைப் போலவே மு.க.ஸ்டாலின் அவர்களது வழக்கறிஞர்களும் ஃபாலோ பண்ணி தற்பொழுது வசமாக சிக்கிக் கொண்டனர். அதாவது, ஒருவரை பார்த்து ஒருவர் காப்பி அடிப்பது புதிதல்ல. ஏன், நமது சேனலில் இருக்கக்கூடிய தம்ப்நெயிலை கூட பிறர் அதை அப்படியே பயன்படுத்துகிறார்கள். அதில் கூட நாம் பல்வேறு புகார்களையும் தெரிவித்தோம். அதற்கான நடவடிக்கைகளை எடுப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். தற்பொழுது அதே போலவே தான் முதல்வர் விஜய் அவர்களைப் போலவே நலத்திட்ட உதவிகளை தற்பொழுது பள்ளி மாணவர்களுக்கு திமுக செய்ய முன்வந்துள்ளது. அதற்கு முன்னாக திமுகவின் மாஜி அமைச்சர்கள் செய்த அடிப்படை ஊழல்கள், இதற்கு முன்னால் டெண்டர்கள் கொடுக்கப்பட்ட நிறுவனங்கள், அதற்கு கமிஷனாக பெறப்பட்ட தொகைகள் திருப்பி கொடுக்கவில்லை என்றால் வழக்கு தொடருவேன் என்று நாம் ஏற்கனவே ஒரு வீடியோ ஒன்றை பதிவு செய்திருந்தோம். ஆனால் அது தற்பொழுது திமுகவிற்கு எதிராக நடந்து கொண்டிருக்கிறது. புதிதாக 100 டெண்டர்களை தாவேக அரசு ரத்து செய்திருந்தது. ஆனால் தற்பொழுது புதிதாக தலைமை ஏற்றிருந்த தாவேக அரசு அதற்கான விளக்கத்தையும் கொடுத்திருந்தது. சரியான முறைப்படி டெண்டர்களை வழங்கவில்லை. அதிகமான பணத்திற்கு டெண்டர்கள் வழங்கப்படுவதால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பொருளாதாரம் மிக பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும். அதிலும் திமுக இதில் பல கோடிகளை மறைமுகமாக லாபமாக பெற்றதாகவும் முதல்வர் விஜய் அவர்கள் ஆதாரத்துடன் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் இதை எதிர்த்து திமுக நாடாளுமன்றம் வரை செல்ல முயற்சி செய்தது. ஏனென்றால் தமிழ்நாட்டில் ஆளும் கட்சியாக இருக்கின்ற தாவேகாவை எதிர்த்து உச்சநீதிமன்றம் அங்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றால் திமுகவின் எம்பிக்களை வைத்து நாடாளுமன்றம் வரை தமிழக அரசு ஒருதலை பட்சமாக செயல்படுவதாக பேசுவதற்கும் திமுக முன்வந்தது. ஆனால் முதல் முறையாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிகள் திமுக செய்தது மிகப்பெரிய தவறு. டெண்டர்களை ஏலம் விட்டு யார் மக்களுக்கு சாதகமாக குறைந்த விலையில் வாங்குகிறார்களோ, தரமான முறையில் கட்டுகிறார்களோ அவர்களுக்கே டெண்டர்களை வழங்க வேண்டும். ஆனால் திமுக ஏலம் விடப்படவில்லை. முன்பாகவே கமிஷன்களை அந்த நிறுவனங்களிடமிருந்து பெற்று அந்த நிறுவனத்திற்கு நேரடியாக டெண்டர்கள் வழங்கப்பட்டு பணிகள் முழுமையாக முடிவடைவதற்கு முன்பாக 100% பணங்களை சில டெண்டர்களுக்கு கொடுத்துள்ளது. இதனால் தமிழக அரசிற்குத்தான் அது பொருளாதார நெருக்கடியாகவும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. நிச்சயம் தமிழக அரசியலில் மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களையும் தற்பொழுது மிகப்பெரிய அளவிலான புகார்களையும் தற்பொழுது உருவாக்கியுள்ளது. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தற்பொழுது மிகப்பெரிய ஒரு இடியாக நீதிமன்றம் வழங்கக்கூடிய ஒற்றை தீர்ப்பு தான் தற்பொழுது மாஜி அமைச்சர்கள் டெண்டர்களுக்கு கமிஷன் வாங்கப்பட்டது உண்மைதான் என்பதை ஆதாரப்பூர்வமாக தாவேகாவின் வழக்கறிஞர்கள் கொடுத்துள்ளனர். இதனால் விசாரணை கமிஷன் அமைத்து மாஜி அமைச்சர்கள் 33 பேரை தனித்தனியாக விசாரணை நடத்த உச்சநீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருப்பதாக தகவல்களும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. 2026 தமிழக அரசியல் மிக பெரிய அளவிலான திருப்பு முனை. அதிலும் பாரபட்சம் இல்லாமல் மு.க.ஸ்டாலினை கொளத்தூர் தொகுதியிலும் தோல்வியடைய வைத்து விட்டார்கள். இதனால் மு.க.ஸ்டாலின் அவர்கள் மீண்டு வர முடியாத ஒரு தோல்வியாக அமைந்தது. இதனால் மிகப்பெரிய அளவிலான கண்ணீர் விட்டு கதறி அழும் விதமாக ஒவ்வொரு திமுகவின் நிர்வாகிகளும் மு.க.ஸ்டாலினை சந்தித்து மிகப்பெரிய ஒரு தோல்வி என்றும் அவரை மீண்டும் தர்ம சங்கடத்தை ஏற்படுத்த வைத்தார்கள். ஆனால் மக்களுக்கு நன்மை செய்திருந்தால் திமுக எப்பொழுதோ வெற்றியடைந்திருக்கும். அதை செய்ய தவறியதன் காரணமாகத்தான் தற்பொழுது மிகப்பெரிய தோல்வியாக திமுகவிற்கு அமைந்துள்ளது. அடுத்த ஒரு செய்தியும் வெளியாகியுள்ளது. திமுக நடைபெற்ற தேர்தலில் தோல்வியடைந்ததன் காரணமாக வரக்கூடிய இடைத்தேர்தல் 7 சட்டமன்ற இடைத்தேர்தலில் திமுக நேரடியாக தனித்துதான் போட்டியிடும். கூட்டணிகள் விசிக, முஸ்லீம் லீக், கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் கட்சிகள் இல்லாத நிலையில் 7 தொகுதிகள், அதில் திருச்சி கிழக்கை தவிர மற்ற 6 தொகுதிகளும் அதிமுக வெற்றியடைந்த தொகுதிகள்.
இதில் கடுமையான போட்டி மட்டும் நிலவுகிறது. அதிலும் ஸ்டாலின் அவர்கள் ஒரு பக்கம் போட்டியிட வேண்டும் என்று ஆதரவாளர்களும் நிர்வாகிகளும் கூறுகிறார்கள். மறுபக்கம் ஸ்டாலின் மற்றும் தனிப்பட்ட முறையில் நான் தேர்தலில் போட்டியிடவில்லை, மீண்டும் ஒரு தோல்வியை என்னால் தாங்க முடியாது, எனக்கு ஏற்கனவே உடல்நிலை சரியில்லை, மீண்டும் மீண்டும் அதிர்ச்சியான தகவலை என்னால் கேட்க முடியாது என்று நேரடியாகவே தெரிவித்துவிட்டார். இதனால் என்ன செய்வதென்று தெரியாமல் அதிர்ச்சியிலும் தற்பொழுது இருக்கிறார்கள். மேலும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு தோல்வி முதல்வர் விஜய் அவர்களது அரசியல் வருகைதான். தற்பொழுது விஜய் அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் என்ன செய்தார்களோ, இளைஞர்களை கவரக்கூடிய வகையில் செய்தார்களோ, அதே மாதிரி திமுகவும் தற்பொழுது ஃபாலோ செய்கிறது. அப்படியே அதை நேரடியாகவே பின்பற்றுகிறது. மேலும் இளைஞர்கள் மூலமாக ஜென்சியை வைத்து அரசியலை நகர்த்துகிறது. ஆனால் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்த பிறகு ஜென்சினா என்ன என்று அவர்களை கேலி கிண்டல் படுத்தினார்கள். தோல்வி அடைந்த பிறகு விஜய் அவர்களது அரசியலை அப்படியே பின்பற்றுகிறது திமுக. ஆனால் ஒருவர் கேட்ட கேள்வி திமுகவின் நிர்வாகிகளுக்கு பதிலளிக்க முடியாமல் மாறிவிட்டது. இவ்வளவு திமுகவில் நிர்வாகிகள் இருக்கும் பொழுது எதற்காக உதயநிதியை மட்டும் இந்த பதவிக்கு அழுத்தம் கொடுத்து அவருக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுகிறது? ஏன் அவருக்கு உடனடியாக அமைச்சராகவும் துணை முதல்வராகவும் கட்சியில் முக்கிய பொறுப்பும் வழங்கப்படுகிறது? எம்எல்ஏவாக பொறுப்பேற்று விட்டார், அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் அமைச்சர், துணை முதல்வர், இரண்டாம் கட்ட தலைவர்கள் இருக்கக்கூடிய இடத்தில் அடுத்த இளம் தலைவர் என்று எதற்காக உதயநிதி அவர்களுக்கு இவ்வளவு அழுத்தம் கொடுக்க வேண்டும்? இது மன்னர் ஆட்சிதானே, இதனால் தானே உங்களை தோல்வியடைய வைத்தார்கள் என்று அந்த ஜென்சி மீட்டிங்கில் பொதுமக்களில் ஒருவர் கேட்ட கேள்வியால் அங்கு இருக்கக்கூடியவர்களுக்கு யாராலும் அதில் பதிலளிக்க முடியவில்லை. இதற்கு ஸ்டாலின் அவர்கள் விளக்கம் அளிப்பாரா? மேலும் ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய குடும்பம் மட்டும்தான் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்று நினைத்தால் இப்படித்தான் தமிழ்நாட்டில் முதல்வர் விஜய் அவர்கள் அடுத்த 20 ஆண்டுகள் கோபாலபுர குடும்பத்தை ஓடவிட்டு தோல்வியடைய வைப்பார் என்றும் ஒரு பக்கம் முதல்வர் விஜய் அவர்களையும் பாராட்டி வருகிறார்கள். ஒரு பக்கம் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பால் திமுகவின் மாஜி அமைச்சர்கள் சிக்கியுள்ளனர். மறுபக்கம் பொதுமக்களின் ஒவ்வொரு கேள்விகளால் திமுக பேச முடியாமல் திணறி வருகிறது. மக்கள் பேச ஆரம்பித்தால், அதாவது ஒரு பழமொழி சொல்வார்கள், சாது மிரண்டால் காடு தாங்காது என்று. அது தற்பொழுது திமுகவிற்கு மிகப்பெரிய அளவிலான ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைந்துள்ளது. மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பித்து விட்டதால் மக்களுக்கான நன்மைகளை செய்ய வேண்டுமே தவிர இனியும் ஊழல் செய்தால் அதற்கான தண்டனை எதிர்க்கட்சி அந்தஸ்தை விட இன்னமும் 1 மடங்கு தோல்வியை திமுக தழுவக்கூடிய வகையில் செய்துவிடுவார்கள் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.